على رسوله الكريم أما بعد. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இன்றைக்கு மாயிதாவுடைய அந்த சூறாவில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களையும் அடிப்படையாக நமக்கு தருகிறான். தமீமுத்தாரி என்ற ஒருவர், அதி இப்னு பதா என்ற ஒருவர், இந்த ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள். அவர்களுடனே புதைல் இப்னு அபி மரியம் என்ற ஒருவர் வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு புறப்பட்டு செல்லுகிறார். புதைல் என்பவர் ஒரு சஹாபி. அவருடன் பயணிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களல்ல, கிறிஸ்தவர்கள். பயணம் புறப்பட்டு ஷாமுக்கு சென்றதற்கு பிறகு ஒரு இடத்தில் இவர்களெல்லாம் தங்குகிறார்கள். உடல்நிலை புதைல் அவர்களுக்கு மோசமடைந்து விட்டது. நேரம் போக போக அவருடைய நிலை படுமோசமான கவலைக்கிடமான நிலையில் ஆகிவிட்டது. எனவே நாம் இனி பிழைக்க மாட்டோம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்த பின்னால் ஒரு பேப்பரை எடுத்து வியாபார சரக்குகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை பட்டியலிடுகிறார். பட்டியலிட்டு இந்த சரக்குகளுக்கு நடுவே அந்த பட்டியலை உள்ளே நுழைத்து அந்த பொதியை இந்த ரெண்டு பேரிடத்திலையும் கொடுத்து, இதை பத்திரமாக கொண்டு சென்று என்னுடைய வாரிசுகள், என்னுடைய குடும்ப உறவினர்களிடத்திலே இதை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி அமானிதமாக தருகிறார். சொல்லிவிட்டு சற்று நேரத்திற்கு பின்னால் உடல்நிலை கவலைக்கிடமாக ஆகி மௌத்தாகி விடுகிறார். இவர் இறந்ததற்கு பின்னால் இவர்கள் சொன்னபடி இவர்கள் அவர்களுடைய பொருள்களை எல்லாம் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார்கள். வாரிசுகள் எப்படியோ அந்த சரக்குகளுடைய பட்டியலை எப்படியோ உள்ளிருந்து எடுத்து விட்டார்கள். அவருடைய கண்களுக்கு பட்டு விட்டது. அதை எடுத்து பார்த்து சரிபார்த்து என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு பூரா சரி பார்த்துட்டாங்க. அப்போது அதில் ஒரு கிண்ணம், வெள்ளி கிண்ணம் ஒன்று, அதுக்கு தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான திர்ஹங்கள் பெருமானம் உள்ள ஒரு கிண்ணம், அது தங்க முலாம் பூசப்பட்டிருந்தது. ஆஹா, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. இதை மட்டும் திருடிட்டான். யாருக்கும் தெரியாது. அதனால் யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அவர்கள் தேடி பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் அந்த வெள்ளிக்கிண்ணம் இருக்குது, தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளிக்கிண்ணம். ஆனால் அந்த வெள்ளிக்கிண்ணம் எண்ணி பார்த்தா அது இல்லை. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, இதை காணமே, நீங்கள் ஒழுங்காக ஒப்படைச்சிட்டிங்களா, அல்லது உங்கள் மேலே தவறா, அல்லது புதைல் அவர்கள் உங்களுடன் சிரியாவுக்கு ஷாமுக்கு வந்தபோது உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர்களுடைய மருத்துவ செலவுக்காக வேண்டி எதையாவது செலவு செய்தார்களா, அல்லது வேறு ஏதாவது கடன் என்கிற முறையிலே, உதவி என்கிற முறையிலே உங்களுக்கோ யாருக்காவது கொடுத்தார்களா, ஏன் இப்படி குறையிறதுக்கு என்ன காரணம்? முக்கியமான ஒரு பொருள் அது. அப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. மருத்துவ செலவுக்கு அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு கடன் கொடுத்தாரா? இல்லை. வேறு யாருக்கு உதவி செஞ்சாரா? இல்லை. எதை கேட்டாலும் இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த பொருள் குறையுது? ஆனால் லிஸ்ட்டில் இருக்குது அது, ஆனால் இங்கே இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேஸ் போகுது. அப்போ அந்த ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உங்களுடன் உங்களுடைய நண்பர் புதைல் இப்னு அபி மரியம் பயணம்
ஷாமுக்கு வந்தாரா? ஆமாம் வந்தார். இந்த மாதிரி உடல்நிலை கவலைக்கிடமான போது உங்களிடத்திலே வசியத் என்கிற முறையிலே சொல்லி நீங்கள் என்னுடைய உறவினரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று அமானிதமாக ஒப்படைத்தார்களா? ஆமாம் ஒப்படைச்சாங்க. அப்போ இந்த ஒரு பொருளை மட்டும் காணாமல் எங்கே போச்சு? யார சூழல்லாம் எங்களுக்கு தெரியல. கடைசியாக சரியென்று ஆதாரம் கேட்டார்கள். சட்டம் என்னவென்று சொன்னால் அல் பையனத்து அலல் முத்தஇ வல் யமீனு அலா மன் அன்கர. அதாவது எவன் ஒரு தாவாவை ஒரு வாதத்தை வைக்கின்றானோ அந்த வாதத்திற்கு தக்க ஆதாரத்தை அவன் காட்ட வேண்டும். உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்டாங்க இந்த வாரிசுகள்கிட்ட. எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த வெள்ளிக்கிண்ணம் இருந்ததற்கான ஆதாரம் எதுவும் உண்டா? தெரியல. இல்லை, ஆதாரம் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று யார் மறுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தஹபிஸூனஹுமா மின் பாதி ஸலாத்தி ஃபயுக்ஸிமானி பில்லாஹி. அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் மெம்பருக்கு பக்கத்தில் அந்த 2 பேர்த்தையும் கொண்டு வந்து அடைச்சி வச்சாங்க. தஹபிஸூனஹுமா மின் பாதி ஸலாத்தி ஃபயுக்ஸிமானி பில்லாஹி. அந்த இடத்துல வந்து சத்தியம் செய்யணும். பொதுவாகவே முக்கியமான சத்தியம் என்கிற போது பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு வந்து மெம்பருக்கு பக்கத்தில் நிறுத்தி அல்லாவை நினைவுறுத்தி அல்லாஹ் மேலே சத்தியம் செய்யடா அப்படின்னு சொல்கிறது அங்கே பழக்கம். தொழுக நேரம், அது அசர் நேரம், மலக்குகள் வந்து அமல்களை எல்லாம் எடுத்து செல்லுகிற அந்த நேரம், தொழுகை புனிதமான இடம், தொழுகக்கூடிய இடம் பள்ளிவாசல், அந்த இடத்துல வந்து அல்லாஹ் பேரில் சத்தியம் செய்யடான்னு சொன்னாங்க. ஃபயுக்ஸிமானி பில்லாஹி இன்னர்தபத்தும் லா நஷ்தரி பிஹி சமனன் வலவுக்கான தா குர்பா. நாங்கள் எவ்வளவு நெருக்கமான சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சத்தியம் செய்து நாங்கள் எதையும் வாங்க மாட்டோம். வலா நத்துமு ஷஹாதத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய சாட்சியத்தை நாங்கள் மறைக்க மாட்டோம். அப்படி செய்தால் இன்னா இதன் லமினல் ஆசிமீன், நாங்கள் பாவிகளாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் சத்தியம் செய்ய சொன்னார்கள். சத்தியம் செஞ்சாங்க. ஃபைன் உஸ்ர அலா அன்னஹும் அஸ்தஹக்கா இஸ்மன் ஃபஆഖரானி யகூமானி மகாமஹுமா மினல்லதீன அஸ்தஹக்க அலைஹிமுல் லௌலயான் ஃபயுக்ஸிமானி பில்லாஹி. இது நீண்ட சம்பவம், சுருக்கி சொல்லுகின்றேன். சில நாள் கழித்து ஆதாரம் இல்லாத காரணத்தினாலே இந்த யார் அமானிதத்துக்கு மாற்றமாக துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டியது வந்தது சட்ட ரீதியாக. ஃபைன் உஸ்ர அலா அன்னஹும் அஸ்தஹக்கா இஸ்மன் ஃபஆഖரானி யகூமானி மகாமஹுமா மினல்லதீன அஸ்தஹக்க அலைஹிமுல் லௌலயான் ஃபயுக்ஸிமானி பில்லாஹ். தெரிஞ்சிருச்சு. சில நாட்கள் கழித்து ஒரு கொல்லனுடைய கடையில் அந்த வெள்ளி கிண்ணம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வாரிசுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே போய் கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த கிண்ணம் இருக்குது கேள்விப்பட்டோம். இருக்குது? ஆமாம் இருக்குது. எப்படி உங்களுக்கு வந்துச்சு? 2 பேர் வந்தாங்க, 2 பேர் வியாபாரிகள், கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் வந்து என்னிடத்தில் 10,000 திர்ஹங்களுக்கு இல்லை 1000 திர்ஹங்களுக்கு இதை என்னிடத்தில் விற்றார்கள். நான் விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நடந்த சம்பவங்களை எல்லாம் இடத்திலே சொன்னபோது நான் குற்றவாளி அல்ல, நான் விலை கொடுத்து வாங்கினேன் என்று சொல்லுகிறார் அவர். அதற்கு பிறகு அந்த 2 பேரும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்திற்கு வரவழைக்கப்படுகிறார்கள். வரவழைக்கப்பட்டு அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. எப்படி பொய் சொல்லுவது, எப்படி பொய்யை மறைப்பது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சாலாக்கான ஒரு பதில் சொன்னார்கள். ஆமாம், நாங்கள் அவர்கிட்ட கொடுத்தது உண்மைதான். ஆனால் இந்த யார் மூத்தானாரோ அந்த புதையரிடத்திலிருந்து நாங்கள் 1000 திர்ஹம் கொடுத்து அதை வாங்கினேன். உங்களிடத்தில் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், எங்களை பொய்யர்கள் என்று சொல்லுவீர்கள் என்பதனால நாங்கள் அந்த உண்மையை சொல்லலை அப்படின்னு அப்படி ஒரு பொய்யை தூக்கி போட்டான். 2மே பொய். நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் மறைச்சோம் என்று சொல்லுவதும் பொய்.
கடைசியாக உண்மை வெளிப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், இவர்கள் கியானத்து செய்திருக்கிறார்கள், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கின்றார்கள், எனவே இவர்கள் திருடர்கள், இவர்களுக்குத்தான் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தார். எனவே ஃபயுக்ஸிமானி பில்லாஹி லஷஹாதத்துனா அஹக்கு மின் ஷஹாதத்திஹிமா வமா ததைனா இன்னா இதல் லமினல் ஸாலிமீன் வத்தகுல்லாஹ வஸ்மஉ, அல்லாஹ்வை இது விஷயத்திலே பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆள் ஒரு பொருளை நம்பி நம் இடத்திலே கொடுக்கிற போது நம்பிக்கை துரோகம் செய்வது கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சம்பவத்தை அல்லாஹ் கொண்டு வந்து நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்கள். எனவே தான் நெருக்கமானவர்களை உங்களுடைய பயண தோழர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். காஃபிர்கள் தான் முஸ்லீம் இல்லை, ஆகையினால் காஃபிராக இருந்தார், அந்த காஃபிரை கூட்டிகிட்டு போகலாமா? கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ரொம்ப நல்லது என்னன்னா ஒரு முஸ்லீமாக இருக்கணும். அந்த முஸ்லீம்னு சொன்னால் எந்த அடிப்படையில் முஸ்லீம் என்று சொல்லப்படுகிறது? அவன் அல்லாஹ்வை பயந்து இது போன்ற துரோகங்கள் செய்ய மாட்டான் என்பதற்காக வேண்டி முஸ்லிம்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அல்லாஹ்வை பயந்தவர்களை நம்முடைய பயண தோழர்களாக ஆக்க வேண்டும். அவர்களிடத்திலே நம்முடைய பொருள்களை எல்லாம் கொடுத்து வைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இல்லையானால் தெரிஞ்சும் தெரியாத ஆளுகள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒப்படைக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை உள்ளடக்கி இந்த சம்பவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லுகிறான். கடைசியாக வத்தகுல்லாஹ வஸ்மஉ வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுங்கள், துரோகம் செய்யாதீர்கள், நம்பிக்கை துரோகம் யாருக்கும் செய்யாதீர்கள். வியாபாரத்திலோ தொழிலிலோ குடும்ப வாழ்க்கையிலோ பொது வாழ்க்கையிலோ எதிலையாக இருந்தாலும் சரி யாரும் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம் என்ற கருத்தை அல்லாஹ் இதனுள் அடக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நேரான வழியை நமக்கு காட்டுவானாக. ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.